ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு யுகனஸ் டிஸ்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமாக விலக்கு சான்றிதழ் பற்றின ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ்லாம் இப்போ வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் புதிய ஆப்ஷன்ஸும் இந்த விலங்கு சான்றிதழில் ஆன்லைனில் எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விவரங்கள்லாம் என்ன, இதை எப்படி நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெளிவாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் அப்படிங்கிற சூப்பரான இ-காமர்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தாங்க. இதில் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான ப்ராடக்ட்ஸுமே கிடைக்கும். அதுவும் கம்மியான விலையிலையுமே கிடைக்கும். டெய்லியும் நீங்கள் அன்றாட தேவைப்படுற அனைத்து பொருட்களையும் வெளியே வாங்குறதுக்கு பை மோட் ஆப்பில் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமான காசை மிச்சம் பண்ணலாம். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்கள் வீடுகளுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வாங்கிக்கோங்க. தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமாக எல்லாருக்கும் தேவைப்படுற ஆவணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வில்லங்க சான்றிதழ் அப்படின்னே சொல்லலாம். ஒரு லேண்டை வாங்கணும், விற்கணும், இல்லை லேண்ட் சம்மந்தமான ஏதாவது லோன்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் இந்த வில்லங்க சான்றிதழ் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறதா இருக்குது. இந்த வில்லங்க சான்றிதழ் முதல்ல எல்லாம் நீங்கள் மேனுவலாக வாங்குறது ரொம்ப சிரமமாக இருந்திருக்கும். கவர்மெண்ட்டில் ஆன்லைன்லேயே இந்த ப்ரொவிஷன்ஸை கொண்டு வந்ததில் நிறைய பேர் பயனடைஞ்சிட்டும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வில்லங்க சான்றிதழ் தேடுவது நம்ம ஈஸியாக தேடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அதை அப்படியே டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு QR கோடோட ஆத்தரைஸரோட வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதற்கும் நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணி கவர்மெண்ட்லேருந்தே வாங்கிக்கலாம். இது எல்லாத்துக்குமே பயன்படுற வெப்சைட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா tnreginet.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதிலேருந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கூட உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும், இல்லை உங்கள் வீடுகளுக்கே தேவைப்படுதுனாலும் நீங்கள் அதை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த டிஎன்ரெஜினெட் வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ் இருக்கும். இதில் நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வில்லங்க சான்றிதழ் அப்படிங்கிறதுனால இந்த மின்னணு சேவைகள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வில்லங்க சான்று அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். வில்லங்க சான்று விவரங்கள் பார்வையிடல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல 2 ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. புல எண் வாரியாக தேடலாம், இல்லாட்டி ஆவணம் வாரியாக தேடலாம் அப்படிங்கிற 2 ப்ரொவிஷன்ஸ் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக மனை அடுக்குமாடி குறியீப்புகள் இருக்குது அப்படின்னாலும் அதற்கு தேடுவதற்கும், அதுபோக அர்பன் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சர்வே நம்பர்ஸ்லாம் இருக்குது, வார்டு பிளாக் வாரியாக செக் பண்ணணுன்னாலும் இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. இப்போது இந்த 4 ஆப்ஷன்ஸுமே எப்படியெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். புல எண் வாரியாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேண்டுக்குமே சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மண்டலம், மாவட்டம், சார் பதிவாளர் அலுவலகம் இதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை சர்ச் பண்ண முடியும். எந்த ஒரு ஈஸி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதா இருந்தாலும் ஆரம்ப நாள், முடிவு நாள் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த டேட்லேருந்து ஈஸியாக ஆன்லைனில் வரும் அப்படிங்கிறதும் ஒவ்வொரு வில்லேஜஸ்க்குமே நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். நீங்கள் ரொம்ப அதை பழைய டாக்குமெண்ட்ஸாக ஒரு 1940லாம் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னு அதில் இருக்காது. எந்த டேட்லேருந்து இந்த வில்லேஜுக்கான ஈஸி ஆன்லைனில் இருக்குது அப்படிங்கிறது இதிலே நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த புல எண் வாரியாக அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக நீங்கள் போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய மண்டலம் என்னவோ அந்த மண்டலம் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது உங்களுடைய மாவட்டம் என்னங்கிறத சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்கு அடுத்தது உங்களுடைய சார் பதிவாளர் அலுவலகம் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்தது அந்த வில்லேஜுடைய சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. நீங்கள் அதில் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். அதற்கு கீழே ஒரு கேப்சா கோடும் இருக்கும். ஒவ்வொரு ஆத்தென்டிகேஷனும் நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணும்போது இந்த கேப்சா கோடை கொடுத்தீங்கன்னா தான் அதை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஏசி இருந்துச்சு அப்படின்னா டிஸ்பிளேல கொடுத்துருந்துருப்பாங்க. இது நம்ம இப்போ பார்த்தது ஃபஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது ஆவணம் வாரியாக தேடல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் ரெஜிஸ்டர் ஆகும்போதே அந்த ஆவண எண் அப்படிங்கிறது அந்த ரெஜிஸ்டர் அந்த புக்லேயே இருக்கும், டாக்குமெண்ட்டில் இருக்கும். அந்த டாக்குமெண்ட் நம்பரை மட்டும் நீங்கள் கொடுத்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த ஈஸிக்கான தேடல் இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுலேயும் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எது இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போது மனை அடுக்குமாடி குடியிருப்பு அப்படிங்கிற ஒரு புது ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. இதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளாட்டு நீங்கள் ஒரு சைட்டில் போய் வாங்குறீங்க அப்படின்னா நிறைய வீடுகள் அந்த பிளாட்டாக போட்டிருந்துருப்பாங்க. அப்போது அந்த இடத்துல நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்குறதுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 150 பேஜஸாவது உங்களுக்கு டவுன்லோட் ஆகிற மாதிரி வரும். சப்போஸ் பேஜஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி இதில் கேட்டிருந்துருப்பாங்க. நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்கள் மெயிலுக்கு இந்த ஒரு ஈஸிட் டவுன்லோட் ஆகிட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இப்போது இந்த மாதிரி நீங்கள் நிறைய பேஜஸ் சர்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத மாதிரி ஈஸியாகவே உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு நிறைய ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க. ஏற்கனவே இருந்த அந்த
சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர்ஸ் கூடயே சேர்ந்து அடிஷனலா உங்களுடைய மனை எண் என்ன இருக்கோ, அந்த மனை எண் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அடுக்குமாடி குடியிருப்பா இருக்கு அப்படின்னா, அடுக்குமாடி குடியிருப்புல அது என்ன அப்படிங்கிறது இருந்துச்சுனாலும் அத நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாரி ஸ்பெஷலா நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்திருந்திருக்காங்க. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா உங்களுடைய டாக்குமெண்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது, எந்த மனை எண் குடுத்திருக்கீங்க, எந்த அடுக்குமாடி குடியிருப்பு எண் குடுத்திருக்கீங்கறத பார்த்துட்டு கூட, அத அடிஷனலா குடுத்து சர்ச் பண்ணீங்கனாலும், உங்களுடைய தேடல் ரொம்பவுமே அக்யூரேட்டா சீக்கிரமாவே கிடைச்சிடும். அதற்கு அடுத்த ப்ரொவிஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வார்டு பிளாக் வாரியாக அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். எல்லாருமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அர்பன் ஏரியா டவுன் ஏரியாஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னா, டவுன் சர்வே நம்பர வந்து கொடுத்து கூட அதற்கான ஈஸியையும் டவுன்லோட் பண்ணிக்கிற ப்ரொவிஷன்ஸ் இப்போ வந்திருக்கு. நெறைய பேர் பழைய அந்த ரூரல் ஆப்ஷன்ஸை மட்டும் தான் தேடின்னு இருப்பாங்க. இப்போ அர்பனுக்கான ஈசிஸையும் நீங்கள் இந்த வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சேம் அதே மாதிரி நீங்கள் மண்டலம், மாவட்டம், சார் பதிவாளர் அலுவலகம், ஆரம்ப நாள், முடிவு நாள் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன கிராமமோ அந்த கிராமத்தில் இருக்கிற புலையன், சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர் கொடுக்கலாம். நகரமாக இருந்துச்சு அப்படின்னா, நகரம் அதனுடைய வார்டு நம்பர், பிளாக் நம்பர் என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அதுலேயும் வந்து நீங்கள் மனை எண் இருக்குது, அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்குது அப்படின்னாலும் சேம் ப்ரொவிஷன்ஸ் ரூரலுக்கு என்னெல்லாம் இருந்துச்சோ நகர்ப்புறங்களுக்கும் அந்த எல்லா ப்ரொவிஷன்ஸுமே எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு கீழே கேப்சா கோடு இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸி வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த ஆன்லைனில் இந்த ஈஸி விவரங்களை பார்வையிடுவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்டணமுமே இல்லை. இதை நீங்கள் அப்படியே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சாஃப்ட் காப்பியாக டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு QR கோடோட இருக்கிற மாதிரி ஈஸி தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் இந்த டிஎன் ரெஜினெட் வெப்சைட்டில் லாகின் பண்ணிவிட்டு டைரெக்டாக நீங்கள் ஒரு அமௌண்ட் மட்டும் இதில் எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணணுங்கிறது ஒவ்வொரு ஈஸிக்கு தகுந்த மாதிரி டிஸ்பிளே வரும். அதை நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்லேயே அந்த QR கோடோட இருக்கிற ஈஸியையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இருக்கிற தகவல்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நிறைய பயனுள்ள கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட தகவல்களை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.